7வது அதிகாரம் லூக்கா सुसमाचार किताब 7वां अध्याय 36வது வசனத்தை வாசிங்க. 36वां वचन 36 पढ़ेंगे। பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். வேதம் சொல்கிறது, वचन कहता है ஒரு பரிசேயன் ஆண்டவரை தன்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ணுவதற்காக அழைத்தார். एक फरीसी ने प्रभु को उसके घर में भोजन के लिए बुलाया था। ஆண்டவரும் கூட அவனுடைய அழைப்பை கேட்டு அந்த வீட்டுல போய் அவனோட பந்தி இருந்தார். प्रभु ने भी उसके जो बुलावट को स्वीकारा और उसके घर में भोजन के लिए இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். ये वचन के बारे में हम ध्यान करें। எல்லாரும் சோமனலாம் हम सब प्रभु से प्रार्थना करें। பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். पवित्र अनुग्रह भरा हुआ प्रभु आपको धन्यवाद। ஒரு தனி மனிதனையும் நீர் ஆசீர்வதித்து அவனோடு நீர் நெருங்கி பழகுகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். हर एक व्यक्ति पे आप आशीष करते हैं और उनके साथ अच्छे रिश्ते में रहने पे धन्यवाद। மனிதன் தள்ளினாலும் நீர் யாரையுமே தள்ளல. इंसान परमेश्वर व्यक्ति को धक्का देता है परंतु आप किसी को दूर नहीं உடைய करते। அன்பு இன்றைக்கு அப்படியே இருக்கு. आपका प्रेम आज भी वैसे ही है। வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். आए हुए हर एक हृदय को प्रभु आप நம்முடைய அன்பினாலே आपके प्रेम से எல்லா இக்கட்டுகளையும் எல்லா தடைகளையும் மாற்ற सारे रुकावट सारे बंधनों को आप बदले। நீர் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். आप विजय और आशीष को दें। விடுதலையோடு ஜனங்கள் வாழலாம். आजादी के साथ लोग जीना। ரட்சிப்பின் ஜனங்களாய் இருக்கிறார். उद्धार पाए हुए लोगों के समान மகிமையான வார்த்தைகள் எங்களோடு பேசு. ऐसे महिमा वचन के साथ हमसे बातें। வசனத்தை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களும் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து அவரை மகிமைப்படுத்தும். वचन सुनने वाले हर एक हृदय प्रभु के वचन के साथ मिलकर उसकी महिमा। கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन। பரிசேயன் அப்படின்னா இவங்க ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்களோடு கூட இருக்கிறது. फरीसी का मतलब है ये लोग उस समय के प्रभु का सेवक के रूप में दिखाया गया। ஆண்டவர் சொல்லும்போது வேதபாரகனே பரிசேயனே அப்படின்னு ரெண்டு பேரையும் கடிந்து விடுறார். प्रभु कहते समय सदीसी और फरीसी ऐसा करके दोनों को वो डांटता है। ஆகவே இவர்கள் எல்லாரும் ஓரளவு கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அப்படியே நீதிமானாய் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ये लोग प्रभु के वचन को पढ़ने वाले और धर्मी रास्ते में चलने का आशा करने वाले हैं। अनेक देव सत्यத்துக்கு செவி கொடுக்கிறார். पर बहुत सारे इसमें लोगों ने प्रभु की उस सच्चाई आवाज को कान नहीं दिया। இது 30வது வசனத்துல इसी में 30वां वचन में பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் என்றால் फरीसी और न्याय का शास्त्री का लोगों ने யோவான் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானத்தை உதாசீனப்படுத்தினார். यूहन्ना बपतिस्मा दिया गया द्वारा दिया गया उस बपतिस्मा को उन्होंने इनकार कर दिया। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है தேவனுடைய ஆலோசனையை இவர்கள் தள்ளிவிட்டார்கள். प्रभु की जो बातें हैं बताए थे उसको इन्होंने इनकार कर दिया। யாரு? பரிசேயர். फरीसियों ने கர்த்தருடைய ஆலோசனையை இவங்க புரிந்து கொள்ள முடியும். प्रभु की जो आलोचना था वो समझ नहीं पाए। கர்த்தருடைய ஆலோசனை என்ன? प्रभु की क्या बातें थी? தேவன் இந்த உலகத்துல ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு முந்தி प्रभु इस दुनिया में उद्धार और समाधान देने से தீர்க்கதரிசி எலியா மூலமாக நிறைய காரியங்களை விளங்க பண்ணுகிறார். एक भविष्यवक्ता एलिया के रूप में एक व्यक्ति के द्वारा बहुत सारी बातों को बताता இயேசுவோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு சில வழிகளை அவர் சொல்லுகிறார். है। यीशु मसीह के उस राज्य में प्रवेश करने के लिए रास्तों को वो बताता है। ஆனால் அந்த யோவானுடைய வார்த்தையை அவனுடைய ஆலோசனையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. परंतु यूहन्ना बपतिस्मा की जो बातें जो प्रचार था और उसकी बातों को बहुत लोगों ने स्वीकारा। அதற்கு உள்ள இருந்த ஒரு மனிதன், पर उसके अंदर रहने वाला एक व्यक्ति அவன் தான் ஒரு பரிசேயன். वो एक फरीसी है। அவன் என்ன செய்கிறான்? இயேசுவானவரை தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறான். उसने क्या किया? यीशु मसीह को अपने घर में भोजन के लिए न्योता दिया। நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தா எதனால இவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான்? आप थोड़ा सोच के देखेंगे क्यों इसने प्रभु को भोजन के लिए बुलाया। கொஞ்சம் நீங்க வாசித்து பார்க்கும்போது சில உண்மையை நான் புரிந்து கொள்ளலாம். इसमें आगे हम वचन पढ़ते हैं तो थोड़ी सच्चाई को जान இவருடைய सकते हैं। வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் ஏதோ கிரியை इसके செய்திருக்கிறது. जीवन में प्रभु का वचन कुछ कार्य किया है। இயேசுவனுடைய வார்த்தை இவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறது. यीशु मसीह का वचन इस व्यक्ति के जीवन में कुछ अद्भुत कार्य किया है। இயேசுவனுடைய உபதேசத்தினால இவன் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். यीशु मसीह के उस उपदेश की वजह से इसने एक उद्धार को पाया। இவருடைய மனதை அழுத்திக் கொண்டிருந்த ஏதோ ஒரு பாவம் இவனை விட்டு நீங்கினதை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதுனால அதை உணர்ந்திருக்கிறான். इसके मन में एक पाप जो इसे दबा रहा था, प्रभु की वचन सुनते ही वो निकल गया। उसको वो जो है वो அவனுக்கு ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. उसको एक अनुभव मिला है। எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டதுனால
எனக்கு ஒரு சமாதானம். हाँ, प्रभु के वचन को मैंने सुना, उसलिए मेरे जीवन में ये समाधान ஆகவே आया। எப்படியாவது இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். उसीलिए कैसे भी इसको एक दिन भोजन खिलाना है, அப்படிதான் அவர் போய் கூப்பிட்டிருக்கிறார். उसीलिए उसने उनको न्योता दिया। இயேசுவானவர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தவர். यीशु मसीह हर एक के हृदय को जानने वाला। அவர் ஒண்ணும் கேட்கல, எதனால எனக்கு கூப்பிடுறதெல்லாம் கேட்கல. उसने यीशु ने पूछा नहीं, क्यों तुमने मुझे न्योता दिया? அவன் கேட்டா அவன் சொல்லியிருப்பான், अगर वो कहता प्रभु तो वो बता देता, ஆண்டவரே உடைய வசனத்தினால நான் ஆறுதல் அடைந்தேன். प्रभु आपके वचन के द्वारा मैं मुझे तसल्ली என்னை मिला। அழித்துக் கொண்டிருந்த ஒரு பாவம் என்னை விட்டு நீங்கினது போல எனக்கு உணர்வு मुझे வந்தது. दबा रहा था वो पाप, मुझसे निकल गया वो एहसास। ஆகவே நீர் என் வீட்டுக்கு சாப்பிட வரணும். इसलिए आप मेरे घर में भोजन அந்த किया। போய் சாப்பிட உட்கார்ந்தாச்சு. प्रभु वहाँ बैठा है भोजन के நிறைய लिए। பேர் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. बहुत सारे लोग वहाँ भोजन के लिए आए हैं, ஆனால் அதை அறிந்த ஒரு ஸ்திரீ, परंतु उस बातों को जानने वाली एक स्त्री 37வது वசனம் சொல்லுகிறது, 37वां वचन में लिखा है, அந்த ஊர்ல இருந்த ஒரு பாவியான ஸ்திரீ, उस नगर में रहने वाली एक पापी स्त्री இயேசுவானவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே வந்து இருந்து சாப்பிடுகிறதை கேள்விப்பட்டு यीशु मसीह उस फरीसी के घर में भोजन के लिए बैठा है, वो सुनकर நேரே அவருடைய வீட்டுக்கு வருகிறார். सीधा उस फरीसी के घर पे आती है। இதை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, इसके बारे में वचन पढ़ने वाले क्या कहते हैं? யோவான் 11வது அதிகாரத்துல यूहन्ना 11वां अध्याय இந்த में பாவியான ஸ்திரியை பற்றி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ये पापी स्त्री के बारे में पवित्र आत्मा यहाँ पर लिख के रखा है। யோவான் 11:2வது வசனம். यूहन्ना 11वां अध्याय 2वां वचन। கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தார். இப்ப அந்த பாவியான ஸ்திரீ யாரு? वो पापी स्त्री कौन है? லாசருடைய அது சொல்லு, லாசருடைய சகோதரி. वो लाजर की बहन थी। அது மட்டுமல்ல, वो केवल नहीं, ஆண்டவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி பூசி துடைத்தவள் என்று எழுதியிருக்கிறார். वो केवल नहीं, प्रभु के चरणों में बहुमूल्य इत्र को गिराकर अपने बालों से पोंछने वाली है। அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ அற்புதம் நடந்ததுனால ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்தான். उसने अपने जीवन में कुछ अद्भुत हुआ करके प्रभु को भोजन रखा ஆனா है। இவன் ஒரு பெரிய விலையுயர்ந்த அதாவது வாசனை திரவியத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். पर ये स्त्री जो अपने पास, उसके पास जो एक बहुमूल्य इत्र, खुशबूदार इत्र को लेकर प्रभु के चरणों में उतरी। அவருடைய பாதத்தை கண்ணீரினால கழுவுகிறாள். पहला उनके चरणों को आंसुओं से धोती है। ஒரு மனிதனுடைய கண்ணீரினால கழுவனா எவ்வளவு கண்ணீர் தேவைப்படும்? एक व्यक्ति के पैर को अगर आंसुओं से धोना है तो कितनी आंसू बहना पड़ेगा? மனம் உடைந்து ஜெபம் பண்ணும்போது தான் கண்ணீர் வரும். पूरा हृदय टूट कर जब व्यक्ति प्रार्थना करता तब आंसू बहते ஏதோ हैं। ஒரு பிரச்சனை, அவருடைய கண்ணீர் கதறி அழுகிறார். कुछ तो परेशानी है कि वो आंसू बहाने लगी। இயேசு ஒன்றும் சொல்லவே இல்லை. यीशु मसीह ने उससे कुछ कहा नहीं है। அவளாகவே முன்ன வந்தா, वो स्वयं आगे आई है, அவளாகவே அழுகிறாள். वो खुद आकर रो அவளுடைய रही है கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழுகிறது. और उसकी आंसू प्रभु के चरणों में அவருடைய लग रही है। தலைமுடியினால அதை துடைக்கிறாள். उसके सिर के बाल से उसको पोंछ रही அதை है। பிறகு விலையுயர்ந்த ஒரு தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். उसके बाद बहुमूल्य वो इत्र को प्रभु के चरणों में என்ன நடக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்காரனுக்கு புரியல. क्या हो रहा है उस घर के मालिक को पता அவரும் नहीं। கூட ஆண்டவரை நேசித்து தான் சாப்பாடு கொடுக்கணும். वो भी प्रभु से प्रेम किया है, उसीलिए भोजन दिया है। ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான். एक अच्छा व्यक्ति है, ஆனா பார்க்க நம்ம கூப்பிடாமலே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா. पर ये देख रहा है मैंने बुलाया नहीं, वो स्त्री मेरे घर में आई நான் है। கூப்பிட்டது அவர் இயேசு. मैं बुलाया क्योंकि वो प्रभु यीशु है। நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஒரு मैं தீர்க்கதரிசியானவர். विश्वास करता हूँ वो एक भविष्यवक्ता है, அவருக்கு எல்லாம் தெரியும். उसको सब बातें पता है। ஆனா என் வீட்டுக்குள்ளே வந்து அவருடைய பாதத்துல அழுகிற அந்த ஸ்திரீ ஒரு பெரிய பாவி. पर मेरे घर में आकर उसके चरणों में रोने वाली वो स्त्री बड़ी पापी है। ஊருக்கே தெரியும். पूरी गांव को पता है, ஆனா இந்த இயேசுக்கு தான் தெரியல. पर ये यीशु को क्यों नहीं அது मालूम எப்படி पड़ा? அனுமதிக்கிறாரு? क्यों यीशु उसे छोड़ रहा है? எதனால இவர் தன்னுடைய பாதத்தை தொட அனுமதித்தாரு? क्यों प्रभु के चरणों को छूने के लिए प्रभु ने उसको, இவர் தன்னுடைய கண்ணீரால பாதத்தை நினைக்கிறார், ஏன் அனுமதிக்கிறார்? ये अपने आंसुओं से प्रभु के पैरों को पूरा भिगो दिया, प्रभु क्यों उसे छोड़ रहा ஆனா है? பரிசேயன் சொல்றான், वो फरीसी कहता है, ஒருவேளை இவரு சரியான ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? उसके मन में सोचता है इसका मतलब ये यीशु ये सही भविष्यवक्ता नहीं எதனால है। இவளை நீ தடை செய்யல? இவரு क्यों अभी तक इस स्त्री को इसने रुकाया नहीं? நீ ஒரு பாவி, என்ன தொடாதன்னு யார் சொல்லல? तो ये पापी स्त्री है तो मुझे छूना नहीं, ऐसा प्रभु ने क्यों எதனால नहीं? இவர் சொல்லல? क्यों ये प्रभु ने அப்படியே किया? தன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறார். ऐसा वो अपने हृदय में सोच रहा है। இன்றைக்கும் கூட அப்படிதான். आज भी ऐसे ही தேவனுடைய சமூகத்துல அநேகர் வருவாங்க. प्रभु के हुजूर में बहुत सारे लोग आते हैं। அவங்க
உத்தம இருதயத்தோட தெய்வத்தை ஆராதிப்பார். बहुत सारे लोग सच्चे मन से प्रभु की आराधना करते हैं। ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணுவாங்க. हर एक लोग प्रभु के समूह में रो कर प्रार्थना करते हैं। எல்லாருக்கும் தெரியாது. सबको पता ஆனா नहीं கர்த்தர் அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். परमेश्वर के हृदय को देखता है। இயேசுவோட சமூகத்துல அழுகிற ஒவ்வொருவரையும் அவர் கவனிக்கிறார். यीशु के समूह में रोने वाले हर एक को वो देखता है। சிலர் அழமாட்டாங்க, அப்படியே மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க. कोई कोई रोते नहीं है बाहर से, परंतु हृदय से टूट जाता है। அவங்களால சொல்ல முடியாது. उनको कहने ஏதோ नहीं आता। இக்கட்டு, कुछ तो तकलीफ ஒரு है, பிரச்சனை, एक परेशानी, எப்படி விடுதலை அடைய முடியும்? कैसा छुटकारा मिलेगा? எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது அந்த நினைத்து குமருகிறார். वो सब प्रभु के जो चरणों में आते समय वो सोचते हैं और अंदर ही अंदर रोते हैं। ஆனா இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். ये सब बातों को प्रभु देखता பழைய है। ஏற்பாட்டுல அன்னாள் பாருங்க, நிறைய அழுகிறாள். पुराने नियम में अन्नाल को हम देखते हैं, ऐसे ही वो रो रही பைபிள் है। சொல்லுது, வாய் அசைந்தது, அவர் சத்தம் கேட்கல. वचन में लिखा है वो उसके होठ हिल रहे हैं पर आवाज सुनाई அங்க नहीं। ஏலி பெரிய ஒரு தீர்க்கதரிசியை போல ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். वहाँ एली एक बड़ा सा सेवक भविष्यवक्ता के रूप में है। அவரால் அதை புரிந்து கொள்ள वो முடியும். उस बातों को समझ नहीं पाया। ஆனா கர்த்தர் அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். प्रभु उसकी आंखों को அவருடைய கண்ணீர்ல என்ன இருந்தது? उसकी आंसू में क्या था? மனம் உடைந்து ஜெபம் उसका பண்ணுகிறார். हृदय टूट कर उसने நான் कहा, குற்றவாளி ஆண்டவரே, मैं दोषी हूँ நான் प्रभु। தகுதி இல்லாதவள், मैं उसके काबिल नहीं என்னுடைய हूँ। கற்பத்தை நீர் தான் அடைத்து मेरे வைத்திருக்கிறீர். गर्भ को आपने बंद करके रखा ஆனா है। தகுதி இல்ல. मैं काबिल नहीं ஆனா हूँ। என்னுடைய எதிரிக்கு முன்னால நான் தலை குனிந்து पर நிற்கிறேன். मेरे विरोधियों के सामने मैं सर झुक कर बैठा। எப்படியாவது எனக்கு உதவி செய்யலாம். आप कैसे भी मुझे मदद कीजिए। நீர் தான் செய்ய முடியும். आप ही मुझे मदद कर सकते எனக்கு हैं। உதவி செய்தா நான் நன்றி உள்ளவளாய் இருப்பேன். अगर आप मुझे मदद करेंगे मैं हमेशा आपका நான் शुक्र करूंगा। கண்டிப்பா நன்றி சொல்லுவேன்ப்பா. मैं सच में आपको धन्यवाद करूंगा। பைபிள் சொல்லுகிறது, அவள் இருதயத்தை ஊற்றி விட்டார். वचन में लिखा है उसने अपने हृदय को அப்படியே उड़ेल दिया। அழுது சொல்லிட்டா எல்லாத்தையும். ऐसे रोकर सब कुछ बता இந்த दिया। அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? ये अनुभव आज कितने लोगों का है? சபையில மட்டும் அப்படி செய்யணும் அவசியம் இல்லை, வீட்டுல கூட செய்யணும். केवल कलीसिया में क्या ऐसे रोने की आवश्यकता नहीं, घर में भी। தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இக்கட்டு கஷ்டம் வரும்போது எதை நான் செய்யணும்? एक परमेश्वर के बच्चों के जीवन में जब तकलीफ और कष्ट आते हैं तो ये बातों का हम ஆனா करना है। உடைஞ்சி கர்த்தர்ட்ட சொல்லிடணும். पूरे हृदय टूट कर प्रभु को बता देना है। அழுது ஒப்பு கொடுக்கணும். आंसू बहाकर सौंप देना है। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है கண்ணீரெல்லாம் அவருடைய கணக்குல இருக்கு. मेरी आंसू सब प्रभु के हिसाब மனம் में। உடைந்து ஜெபம் பண்ணுகிறது விரும்புகிறார். मन टूट कर प्रार्थना करना वो पसंद करता தாவீது है। கூட 51வது சங்கீதத்தில் சொல்கிறார், दाऊद भी 51 भजन संहिता में कहता தேவனே है, உமக்கு பலி விருப்பம் இல்ல, प्रभु आपको बलि पसंद नहीं है காணிக்க விருப்பம் இல்ல, या दान आप पसंद नहीं ஆனா करते। நான் செய்த குற்றத்தை நினைத்து அழ வேண்டும் என்று நீர் पर விரும்புகிறீர். मैं जो पाप किया हूँ उसको सोच कर मैं आपके सामने रोना है या நான் நொறுங்க போயிடணும்னு சொல்லி விரும்புகிறேன். मैं टूटे हृदय से आपके सामने आना आप चाहते हैं। இருதயம் நொறுங்கிட்டாப்பா. मेरा हृदय टूट गया प्रभु। தயவு செய்து உங்களுடைய ஆவி எடுத்துறாதுங்க, कृपा करके आपकी आत्मा मुझसे मत निकालिए। என்னைய தள்ளிராதங்க. मुझे आप धक्का मत दे நான் दीजिए। கண்டிப்பா உங்க கூட இருப்பேன். मैं हमेशा आपके साथ என்னை रहूंगा। கைவிட்டுற கூடாது. मुझे आप छोड़ना नहीं இனி है। ஒரு நாளும் நான் தவறு செய்ய மாட்டேன். अभी और आगे से मैं कोई गलत नहीं करूंगा। அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபம் தான் தாவீது ராஜாவுடைய ஜெபம். ऐसा एक अपने आप को सौंपा हुआ प्रार्थना ही दाऊद का கர்த்தர் था। அவரை அப்படியே தூக்கி எடுத்து நிறுத்தினார். प्रभु उसे वैसे ही उठकर खड़ा कर रख புதிய दिया। ஏற்பாட்டுல பாருங்க, இயேசுவானவரே தாவீது குமார் என்று அழைக்கப்பட்டார். नए नियम में हम देखते हैं यीशु मसीह भी जो है दाऊद का पुत्र करके कहलाता है। அவருடைய ஒப்பு கொடுத்தல், उसका जो अपने आप को அவருடைய समर्पण, கண்ணீர், उसकी आंसू எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரையே சார்ந்திருந்தது. सारी परिस्थिति में प्रभु पे निर्भर था। அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு முறை அவர் ஜனங்களை எண்ணுகிறார். एक उसके राज्यभार के समय एक बार इसराइलियों को वो गिनती करता है। நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா என்ன வேண்டாம், बहुत लोगों ने कहा आप गिनना नहीं கர்த்தர் चाहिए, நமக்கு ராஜாதி ராஜாவா प्रभु இருக்கார். राजाओं का राजा है, அவர் பார்த்துக்கிடுவாரு. वो देख लेगा। நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க आप சொல்லி उसका கொடுத்தார். चिंता मत कीजिए। நான் சொன்னேன், கண்டிப்பா எண்ணணும். पर वो कहा नहीं, गिनना है। கடைசியில என்ன நடந்தது? आखिर में क्या हो ஐயோ गया? நான் தெய்வத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், मैं प्रभु के विरोध काम कर நான் दिया, ஆண்டவருக்கு விரோதம் பண்ணிட்டேன், मैं प्रभु के विरोध என்னை काम किया, மன்னிக்கணும்னு சொல்லி அழுதான் பாருங்க. मुझे क्षमा कीजिए करके रोया। கர்த்தர் அவருடைய மன்னிப்பை ஏற்று அவனை ஆசீர்வதித்தார். प्रभु उसको क्षमा किया और उसका आशीष இப்ப दिया। இந்த சகோதரி கண்ணீர் விட்டு அழுதா அந்த பரிசேயனுடைய வீட்டுல. अभी ये बहन आंसू बहाकर रो रही है उस फरीसी के घर में। இயேசுவானவர் இந்த ரெண்டு பேருடைய இருதயங்களையும் பார்க்கிறார். यीशु मसीह ये दोनों के हृदय को देखता है। இன்னைக்கு நம்ம இருதயங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். आज हमारे हृदय को भी प्रभु देखता எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் है। कैसे ही हृदय क्यों ना हो, இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, वचन में अगर हम देखेंगे तो வேதத்தை நம்ம வாசிக்கும் போது वचन को हम पढ़ते समय என்னால முடியாது அப்படின்னு இயேசு யாரையுமே சொல்லல. मुझसे ये नहीं होगा ऐसा यीशु ने किसी को भी नहीं बोला। நம்மளே பார்த்து சொல்றாரு, हमें भी देखकर कहता है
7 முறை நீ ஒரு சகோதரன் வந்து மட்டும் மன்னிப்பு கேட்டா நீ மன்னிக்கணும் அப்படி 7 बार अगर तेरे भाई ने तुझे क्षमा मांगा तो तुझे क्षमा करना है। ஒரு நாளைக்கு 7 முறை அப்படிங்கிற एक दिन में तो 7 बार उसे क्षमा தேவன் करना। மிகுந்த அன்புள்ளவன். प्रभु बहुत प्रेमी है। இப்போ அந்த சீமோனுடைய அந்த வீட்ல இருக்கிற சீமோனுடைய இருதயத்துல இருக்கிறதை இவர் அறிந்து கொண்டார். अभी सीमोन फरीसी के हृदय में क्या है प्रभु जान लिया है। தயவுசெய்து வாசிக்கலாம். पढ़ेंगे 40வது வசனம் 7வது அதிகாரம் லூக்கா 40வது வசனம். लूक 7:40 இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். கர்த்தர் சீமோனை பார்த்து சொல்றார். प्रभु सीमोन को देखकर कहता அந்த है, இருதயத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? तेरे हृदय में क्या चल रहा है। பாதத்துல ஒரு அழுது கண்ணீர் வடிக்கிறார். मेरे चरणों में एक बहन रोकर விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து என்னுடைய பாதத்துல பூசுகிறாள். एक बहुमूल्य इत्र को मेरे चरणों में डालकर वो நீ रो। நினைக்கிற அவ பெரிய பாவி, तू सोच रहा है बहुत बड़ा पापी है, எப்படி இவர் अनुமதிக்கிறார் அப்படின்னு. कैसा प्रभु इसे छोड़ दिया है। அதனால நான் ஒன்னு சொல்றேன் அப்படிங்கிறார். इसलिए मैं तुमसे एक बात कहना அப்பொழுது चाहता அவர் ஒருவரிடத்திலே 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். हूं। तब एक व्यक्ति, प्रभु ने कहा, एक व्यक्ति के पास 2 जन उधार लिए हैं। ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டான். एक 500 चांदी के सिक्के उधार लिए हैं, இன்னொரு 50 வெள்ளிக்காசு கடன் और பட்டான். दूसरा 50 चांदी के सिक्के उधार लिए। So, 2 பேர் கடன் பட்டாங்க. वो कहता 2 उधारी लोग हैं, ஒருவன் 500 வெள்ளிக்காசு, एक 500 चांदी के सिक्के ஒருவன் 50 வெள்ளிக்காசு. और दूसरा 50 चांदी के இந்த सिक्के। 2 பேருக்குமே அதை கொடுக்க முடியாத ஒரு நிலை. ये दोनों जो है उसको लौटा नहीं पा रहे, वैसा स्थिति। இவன் 50 கொடுக்க முடியாத, அவன் 500 கொடுக்க वो முடியாது. 50 भी नहीं दे सकता और वो 500 भी नहीं दे அப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்துல அவங்க सकता। இருக்கிறாங்க. ऐसा गरीबी में वे दोनों जी रहे हैं। ஆண்டவருடைய வார்த்தை அதை சீமோன் கவனமா பார்க்கிறார். प्रभु की बातों को सीमोन ध्यान से सुनता है। கர்த்தர் तो சொல்லுகிறாரு, प्रभु कहता இந்த है 2 பேருமே தரித்திரம். ये दोनों गरीब है, 2 பேருக்குமே பணம் கொடுக்க முடியாது. दोनों जो है उसका पैसा लौटा नहीं ஆகவே सकते। அந்த எஜமான் 2 பேரையுமே மன்னிச்சிட்டார். इसीलिए उस मालिक ने दोनों को क्षमा कर दिया। சீமோன் இப்ப சொல்லு, सीमोन अब तू யாரு இதுல ரொம்ப அன்பு கூறுவா? कौन उस मालिक से ज्यादा प्रेम करे। அவன் சொன்னா, ஆண்டவரே, எவனுக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவனே அப்படின்னு. वो कहता है प्रभु जिसको ज्यादा क्षमा किया गया वही ज्यादा प्रेम करे। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, சீமோன் பிரதித்தரமாக, सीमोन कहने लगा, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். जिसको ज्यादा क्षमा हुआ है वो ज्यादा प्रेम करेगा, ऐसा मैं सोचता हूं। அதற்கு இயேசுவனர் சொல்லுகிறார், तब यीशु ने कहा, சரியாய் நிதானித்தார். तू सही कहा है। உடனே இந்த சிறியனிடத்துல பார்த்து சொல்லுகிறார், तुरंत उस स्त्री को देखकर कहता சீமோனே, है, हे सीमोन, இந்த स्त्रीயை பார்க்கிறாயே, इस स्त्री को तुम देखता நான் है, உன் வீட்டில் பிரவேசித்தது முதல் मैं तेरे घर में आने से आते ही யூத மறுபடி நீ எனக்கு தண்ணி தந்துட்டோம் காலையில. यहूदियों के अनुसार तू मुझे पेड़ धोने के लिए पानी देना चाहिए ஆனா था, நீ எனக்கு தண்ணீரே தரல. पर तूने पानी नहीं दिया। ஆனா இவ்வளவு தன்னுடைய கண்ணீரினால் என் காலை நனைத்தார். पर इसने अपने आंसुओं से मेरे पैर को धो दिया। வந்த விருந்தாளியை கட்டி பிடித்து நீ முத்தம் கொடுத்திருக்கணும். आए हुए जो आज मैं जो तेरे घर पे आया तू मुझे गले लगाकर जो चुम्बन देना ஆனா था, நீ அதை செய்யல. पर तूने वो किया ஆனா नहीं। இவ்வளவு என்னுடைய பாதத்தை முத்தம் கொடுக்கிறார். पर ये मेरे चरणों में चूमने लगी। உன் வீட்டுக்கு வந்த எனக்கு எண்ணெய் தந்திருக்கணும். तेरे घर में मैं आया तो मुझे तेल उंडेलना था, ஆனா நீ எண்ணெய் தரவே இல்ல. पर तूने तेल नहीं ஆனா दिया। இவள் விலையுயர்ந்த அந்த தைலத்தை என் பாதத்திலே ஊற்றினார். इसने बहुमूल्य उस इत्र को मेरे चरणों में அதனால मिला। இவள் செய்த நிறைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. इसलिए इसने किए हुए जितना भी पाप क्यों ना हो क्षमा किए। சீமோன் அப்படியே ஆச்சரியப்பட்டான். सिमोन ऐसे ஓ, आश्चर्य, இவர் தீர்க்கதரிசி தான். सच में भविष्यता है, இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. इसके पापों को क्षमा कर दिया, என்னையும் மன்னிச்சிட்டாரு, मुझे भी क्षमा कर दिया, அவளையும் மன்னிச்சிட்டாரு. उसको भी क्षमा किया। பெரிய சந்தோஷத்தை அவன் பார்க்கிறான். एक बड़ा सा आनंद को वहाँ वो देखता है। தேவன் தன்னுடைய அன்பை இதில் வெளிப்படுத்துகிறார். प्रभु अपने प्रेम को यहाँ प्रकट அவரே करता है। சொல்கிறார், वो खुद कहता है, இவருடைய அன்பு என்னிடத்துல அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. इसने मुझसे ज्यादा प्रेम किया। ஆகவே இவள் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து चलिए इसने किए हुए सारे पाप को प्रभु क्षमा किया। மன்னிப்பு எப்படி கிடைச்சது? क्षमा कैसे मिला है? ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தது. प्रभु के ऊपर प्रेम करने से। அன்பு கூர்ந்தது எப்படி வெளிப்பட்டது? प्रभु प्रेम करना है, ये कैसा प्रकट होता है? சீமோன் எப்படி வெளிப்படுத்தார்? सीमोन ने कैसा प्रकट किया? வீட்டுல எப்பயாவது அவருக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தார். हमारे मेरे घर में कैसे भी प्रभु को एक भोजन ஆனா खिलाया, அந்த ஸ்திரீ சாப்பாடெல்லாம் கொடுக்கல. पर उस बहन ने जो है खाना नहीं खिलाया, அவர் ஒண்ணும் சொல்லவே இல்லை. उसने कुछ कहा ही नहीं। பிரசங்கமே இல்லாத அந்த நேரத்துல
जब प्रचार किया ही नहीं उस समय में, பாதத்திலே வந்து அழுது கண்ணீர்னால் பாதத்தை நனைக்கிறார். और उसके चरणों में आकर रोकर आंसू से उसे जो है भिगो देती அவருடைய है। தலைமையினால் எல்லாத்தையும் பாதத்தை துடைத்து किसी के बाल से पैरों को साफ करती है। விலையுயர்ந்த ஒரு தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி கழுவுகிறார். बहुमूल्य इत्र को प्रभु के चरणों में गिराकर வேத வார்த்தை சொல்கிறது वचन कहता है, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அந்த பரணிய விலையுயர்ந்த ஒரு பாத்திரத்தில் உள்ள அந்த வாசனை திரவியத்தை உடைத்து அவருடைய பாதத்துல ஊற்றினார். अपने प्रेम को प्रकट करने के लिए ही उसने वो बहुमूल्य इत्र को प्रभु के चरणों में गिराया। நம்ம இயேசுவை நேசித்தா अगर आज हम प्रभु से प्रेम करते அந்த हैं, விலையுயர்ந்தது என்னது? आपके पास बहुमूल्य चीज क्या है? நம்மகிட்ட என்ன இருக்கு விலையுயர்ந்தது? हमारे पास क्या है बहुमूल्य? வேதம் சொல்றாரு पतरस कहता है, எனக்கு பொண்ணும் இல்ல வெள்ளி இல்ல, मेरे पास ना सोना है ना चांदी, விலையுயர்ந்த பெயர் இயேசு இருக்கிறார். बहुमूल्य एक नाम यीशु है। அந்த நாமத்தினாலே நீ எழும்பி நட. उस नाम से तो उठकर चल। உன்னத பாட்டு புத்தகத்துல அப்படிதான் எழுதியிருக்கிறது. वो श्रेष्ठ गीत में ऐसे ही लिखा है, கர்த்தாவே உம்முடைய நாமம் சிந்தப்பட்ட ஊற்றப்பட்ட பரிமள தைலம். प्रभु आपका नाम बहाया गया, उंडेला गया बहुमूल्य அது इत्र। தரையில ஊற்றப்பட்டது அப்படிங்கிறது. वो जो है जो रास्ते में डाला गया, அதாவது அடைக்கப்பட்டது இல்ல, அது ஊற்றப்பட்டது. वो बंद नहीं किया गया पर वो फैलाया गया। அடைக்கப்பட்டதுன்னா அது வெளியே தெரியாது. अगर वो बंद किया रहेगा वो बाहर नहीं அது मालूम வெளியே पड़ेगा। ஊற்றப்பட்டா என்ன செய்யும்? अगर बाहर गिरा दिया அது जाए வீடு तो பூரா பரிமள தைலத்தினால் நிரம்பும். पूरा घर उस इत्र की खुशबू से भर जाए। இன்னைக்கு இயேசுநாதருடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். आज यीशु के नाम को हम प्रकट करना है। நம்ம வீட்டுக்குள்ள அந்த நாமம் ஊற்றப்பட வேண்டும். हमारे घर में वो नाम उठेला जाना चाहिए। இயேசுவின் நாமத்தை ஊற்றப்படணும். यीशु के नाम को उठेलना। श्रेष्ठ गीत में कहा है, நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலம். उसका नाम उठेला गया, वो बहुमूल्य அது इत्र। வாசனை வீசணும். वो उसका खुशबू அது दिखा है। அநேகருக்கு தெரியணும். वो बहुत लोगों को मालूम होना தேவனுடைய है। ஜனத்தை அடையாளம் காண வேண்டும். लोगों प्रभु के लोगों को वो पहचान लेना। கர்த்தர் இன்றைக்கும் அதை நம்மிடத்துல கவனிக்கிறார். प्रभु आज भी वो हमारे இந்த नजर, ஸ்திரீ மிகவும் குறைந்தாடே. वो स्त्री ने बहुत प्रेम किया। ஆண்டவருடைய ராபோஜன ஆராதனைக்கு கொஞ்சம் முந்தி परमेश्वर के प्रभु भोजन के आराधना के थोड़े பழைய पहले ஏற்பாட்டின்படி அவங்க என்ன செய்தாங்க? पुराने नियम के अनुसार उन्होंने क्या किया था? அவங்களே கேட்காங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல நாங்க பஸ்காவை எங்கே ஆசரிக்கலாம்? वो खुद पूछते हैं, प्रभु आज ये साल का बस्का हम कहाँ पर तैयार करें? பஸ்கா அப்படின்னு தான் நினைச்சு போய் செய்தாங்க. फसल का पर्व करके वो सोच के कर रहे ஆனா हैं। உண்மையிலே அது பஸ்காவுடைய பாதி அதை முடிச்சிட்டு புதிய உடன்படிக்கை கர்த்தர் और ஆரம்பிக்கிறார். सच में वो आधा जो फसल बस्का को कर प्रभु एक नई चीजों को शुरू करते हैं। எருசலேமில் நடக்க போகிற தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். यरूशलेम में होने वाले उसके तकलीफ, उसके मृत्यु के बारे में प्रभु बातें அந்த करते हैं। நேரத்துல தான் ஒரு சொன்னா, அப்ப நம்மள பெரிய ஆள் யாரு? उस समय में एक जन कहता था, हमारे में बड़ा कौन है? என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வே இல்லை. क्या होने वाली है उन्हें पता नहीं है। ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட प्रभु போகிறார். कहता है, मनुष्य का पुत्र पापियों के हाथ में सौंप दिया அவர்கள் जाएगा। அவரை அவமானப்படுத்தி அடிப்பார்கள், वे लोग उसका अपमान करेंगे और उसे मार देंगे, அவர்களை கொண்டு போடுவார்கள். उसे खत्म कर देंगे। ஆனாலும் மனுஷகுமாரன் மூன்றாம் நாளில உயிரோடு फिर எழுந்தார். भी मनुष्य का पुत्र तीसरा दिन जी இந்த उठेगा। வார்த்தை கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, நம்மள பெரிய ஆள் யாரு? ये बातें कहने के बाद वो आपस में कहने, हमारे में फिर बड़ा कौन இப்ப है? இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு சம்சாரிப்பட எப்படி புரிய வைக்கிறார்? अभी इनको कैसे समझाए? அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பஸ்காவை ஆசரிக்கும் போது इसीलिए पुराने नियम में जो बस्का को खाने के समय அவங்கள ஒருவரையும் அவரு ஒரு மாதிரி பேசல. इसलिए किसी को भी प्रभु ने कुछ कहा नहीं। சொல்லுது, மேல் வீட்டார்கள் எல்லாரும் நினைச்சுதாங்க ஆண்டவர் சொன்னபடியே அந்த ரொட்டியையும் ஆட்டுக்குட்டிய மாംസத்தையும் ரெடி செய்தாங்க. वचन में लिखा है, जैसा प्रभु ने कहा वैसे ही रोटी और मांस को उन्होंने तैयार कर दिया। தகுதியான இடத்துல அவர் சொன்னபடியே அதை ஆயத்தப்படுத்தினார். सही जगह पर प्रभु ने कहा और उस जगह को லூக்கா 22:16 சொல்லுகிறது, लूका का किताब 22:11 அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிப்பதற்கான தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்டு சொன்னார். उस घर के मालिक को पूछे कि मैं मेरे चेलों के साथ बस्का का तैयारी करने के लिए सही स्थान कहाँ है? கர்த்தர் ऐसा சொன்னபடியே கண்டு ஆயத்தப்படுத்தினார். प्रभु ने जैसा कहा वैसा वो देखा और वहाँ பைபிள் சொல்கிறது, வேளை வந்தபோது அவர் தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களோடு
वचन लिखा है समय आते ही प्रभु अपने 12 प्रेरितों के साथ யூதாஸ் கூட பாருங்க அப்போஸ்தலர் என்று அங்க கர்த்தர் எழுதியிருக்கிறார். यूदास को भी देखे प्रभु ने वहाँ प्रेरितों அப்படி के ஒரு மகிமையான பந்தியில இருக்கிறார். ऐसा एक महिमा का जो स्थान में वहाँ पर है। லூக்கா 22:14 சொல்கிறார், लोग 22:16 में कहते हैं ராஜ்யத்துல நிறைவேறுவதற்கு முந்தி அவங்களோடு இதை புசிப்பதற்கு மிகவும் ஆசையா இருந்தது. ये मेरे राज्य में जाने के पहले मैं तुम्हारे साथ इसे भोजन करने के बहुत आशा में இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். अभी इनके अंदर के उस घमंड को ऐसे ही संभालना है। இப்போ அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் சகோதரர்கள். अभी प्रेरितों को क्या कहते हैं, तुम सब भाई भाई நீங்க हो। நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லக்கூடாது. यहाँ तुम मैं बड़े तुम बड़े ऐसा नहीं ஆனா कहते। இதெல்லாம் சொல்லாம அவரே செய்கிறார். वो सब न कहते हुए प्रभु वहाँ कर दिखाता है। அவருடைய நல்ல அந்த மேலாங்கியை எடுத்து வச்சுட்டு अपने ऊपरी के वस्त्र को उतार कर சாதாரண வேலைக்காரனை போல एक आम नौकर के समान ஒரு துணியை கட்டிக்கிட்டு எல்லாருடைய பாதங்களையும் கர்த்தர் கழுவுகிறார். एक वस्त्र को बांध कर जो है सबके पैरों को धोने। உண்மையிலே என்னத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார்? सच में वो लोगों को क्या सिखा रहा है? பெரியவன்னு நினைக்காரு, तो अपने आप को बड़ा मत समझना। நான் தான் பெரியான்னு நினைக்காரு. मैं ही बड़ा हूँ ऐसा मत समझना। எல்லாரும் ஒரு மாதிரி தான். आप सब एक समान है। நான் குருவாய் இருந்தும் உங்களுடைய கால்களை கழுவினேன். मैं गुरु होने के बावजूद तुम्हारे पैरों को मैंने धोया। நீங்களும் ஒருவருடைய ஒரு காலை கழுவணும். आप लोग भी एक दूसरे के पैरों को धोना। தேவன் மற்றவர்களுக்கு மேல எதையோ திணிக்க சொல்லல, மற்றவருடைய குறைகளை மன்னிக்க சொல்கிறார். प्रभु दूसरों को कोई बातें जबरदस्ती नहीं दे रहा है, परंतु दूसरों के गुनाहों को माफ करने का। அந்த சிமியோன் நினைக்கிறான் அவன் ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்னு. वो सिमियन सोच रहा हूँ बहुत बड़ा दोषी है करके। ஆண்டு சொன்னாரு, ரெண்டு பேருமே குற்றவாளி தான். प्रभु ने कहा दोनों दोषी है। என்ன கூப்பிட்ட நீயும் குற்றவாளி தான், मुझे बुलाया तू भी दोषी है, அவளும் குற்றவாளி தான். वो भी दोषी है, ஆனா ஒரு ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சிட்டேன் पर அப்படிங்கிற तुम दोनों को मैंने क्षमा किया। இயேசுவானவர் இன்றைக்கும் அப்படியே செய்கிறார். यीशु मसीह आज भी ऐसे ही உங்க करता है। எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. हम सब के पापों को प्रभु ने क्षमा किया। எப்படி இது மன்னிப்பு கிடைச்சது? कैसे ये क्षमा मिला? இயேசுவை விசுவாசித்ததுனால். यीशु मसीह पे विश्वास நான் करना। மனம் திறந்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை ஒத்து அறிக்கை செய்ததுனால். मैं पूरे मन खोलकर मेरे गलत बातों को प्रभु के सामने सौंपा है उसे। நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாட்டால் आप स्वीकार है या ना स्वीकार, அறிக்கை செய்யும் போது இயேசு நம்மை மன்னிக்கிறார். हम जब कबूल करते हैं तो यीशु हमें क्षमा करता है। அதெல்லாம் நிரூபிக்கும்படிதான். वो सब पूरा पक्का करने से। சரீரத்தை சொன்னாரு, இது ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். अपने शरीर के बारे में कहता है वो ये सौंपा गया இது உங்கள் எல்லாருக்காக பிக்கப்படுற சரீரம். ये तुम सारे लोगों के लिए तोड़े जाने वाले என்ன शरीर। நினைவுப்படுகிறார்? मुझे याद की, இதை நினைச்சுக்க அப்படின்னா मुझे याद कर, யாருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது. कि किसी को पता नहीं कल क्या होने वाला है। இயேசுவோட சரீரம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது? यीशु का शरीर का कल क्या होने वाला है। அடிக்கப்பட்டார், वो मारा गया, அவமானப்படுத்தப்பட்டார், अपमान किया गया, துக்கப்பட்டார், ठोका गया, எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியில அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். सब तकलीफ को सहकर आखिर में वो क्रूस पर विजय प्राप्त। இதை நீ நினைக்கணும். इसे भी याद करना। அவனுக்காக என்னையே நான் விட்டு கொடுத்திருக்கேன். मेरे लिए मैं अपने आप को सौंप दिया। நீங்களும் ஒருவருக்காக ஒருவர் இப்படி செய்யணும். आप भी एक दूसरों के लिए ऐसा இயேசு करें। தன்னுடைய சரீரத்தை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். यीशु अपने शरीर को तोड़कर खेलों को, தன்னுடைய ரத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, புது உடன்படிக்கை. अपने लहू के बारे में कहते समय कहते हैं नया वाचा புது का, உடன்படிக்கை இதுதான். ये नया वाचा का है। இதுக்குள்ளாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. इसके अंदर तुम्हारे पाप क्षमा किए जाते இதெல்லாம் ஒரு அதிசயமான காரியம் பாருங்க. हैं। कितना बड़ा आश्चर्य का। உலகத்தில் உள்ள அநேகருக்கு இது கிடைக்கல, கிறிஸ்தவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. दुनिया के बहुत सारे लोगों को ये मिला नहीं, परंतु இயேசுவை हम நம்புகிற मसीह- ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதை இலவசமாய் தருகிறார். यीशु पे विश्वास करने वाला हर एक को प्रभु ये நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. हमें एक इच्छा है। அது என்னது? वो क्या है? இயேசு திரும்ப வரப்போகிறார். यीशु फिर से आएंगे। அழியாத ஒரு ராஜ்யத்துக்குள்ள நாம் போக போறோம். अविनाशी राज्य के अंदर हम जाने இந்த वाले हैं। உலகம் நிலையானதில்லை. ये दुनिया हमेशा का नहीं கொஞ்ச है, நாள் இப்படிதான் இருக்கும். थोड़े दिन ऐसे ही ஆனா रहेगा। தேவன் வரும்போது என்னை மறுரூபமாக்குவார். प्रभु जब आएगा तो मुझे रूपांतर நிலையான ஒரு ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போக போறார். स्थिर वाला उस राज्य में मुझे लेके அது जाएगा। வரைக்கும் என்ன செய்யணும்? उस समय तक क्या करना है? விசுவாசத்தை விடக்கூடாது. अब विश्वास को छोड़े, தேவனோடு உள்ள ஐக்கியம், அந்த உடன்படிக்கையை விடக்கூடாது. प्रभु के साथ वो संबंध, वो वाचा को हम छोड़ இதை रहे हैं। நான் என் வீட்டுக்குள்ளேயே கடைபிடிக்கணும். इसे मैं मेरे घर में भी पालन கணவன், करना। மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பு எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய அன்பு இருக்கணும். पति पत्नी माँ बहन सबके अंदर प्रभु का प्रेम அவர் दिखाना। அப்படிதான் சொல்கிறார். प्रभु ऐसे कहता है। ஒரு வசனம் வாசிக்கலாம். वचन पढ़ेंगे, நினைக்கிறேன் 8வது அதிகாரம் யோவான் यूहन्ना 8वां अध्याय 8:31 வசனம். 8 में 31 वचन। இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நம்மையும் நோக்கி சொல்றாரு.
நீங்கள் என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். உண்மையாகவே உண்மையா நீங்க தான் என் சீசர் அப்படிங்கிறார். अगर आप मेरे वचन को पालन करेंगे तो सच में तुम मेरे चेले யார் हो। சீசன்? कौन प्रभु का चेला है? ஆண்டவர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहता है? என் உபதேசத்தில் நீங்க நிலைத்திருந்தால் मेरे उपदेश में आप स्थिर रहेंगे तो உண்மையாகவே நீங்க என் சீசனா सच्चाई में तुम मेरे चेले बन जाओ। இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். तो महिमा का आशीष को प्रभु ने हमें दिया, ராபோஜனத்துல மட்டும் கிடையாது. केवल प्रभु भोजन में नहीं, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வீட்டுக்குள்ள தினமும் நான் இதை அனுபவிக்க வேண்டும். मेरे जीवन में मेरे घर में मैं हर दिन इसको अनुभव करना है। பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிடணும். परेशानियों को प्रभु को बताना அவர் है। எப்பொழுதும் தாராளமானவர். वो हमेशा खुले, எவ்வளவு ஒரு போஜ் இருந்தாலும் தேவன் அது ஒன்றுமில்லாமல் इतना மாற்றினார். ही बड़ा बोझ क्यों ना प्रभु उसे वो बिना कुछ का बदल। உங்களுக்கு விரோதமா 1000 பேர் வரட்டும், आपके विरोध 1000 लोग आने दीजिए, அவர் சொல்றாரு 10000 பேர் வந்தாலும் சரி, वो कहता 16,000 आएंगे तो भी என் சத்துரு விழுகிறதை நான் காண்பேன் என்கிறார். मेरे शत्रु गिरते हुए बातों को मैं தேவன் देखूंगा। முன்னாக போகிறார். दाऊ परमेश्वर मेरे आगे है। அதனால எல்லா டென்ஷனையும் ஆண்டவர் சமூகத்துல வச்சார். इसलिए सारे परेशानियों को प्रभु के समूह में அழுது रखो। ஒப்பு கொடுத்துறணும். रो कर छोड़ देना है। ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க. प्रभु मुझे छुड़ा இந்த दीजिए। காரியத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்க முடியாம இருக்கேன். इस बात से मैं अपने आप को छुड़ा नहीं நீங்க पा தான் என்னை விடுதலை ஆக்கணும். आप ही मुझे ரட்சிப்பு கர்த்தருடைய. उद्धार प्रभु का है। எல்லா இக்கட்ல இருந்து தேவன் தன்னுடைய ஜனத்தை விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்தார். सारे संकट से प्रभु अपने लोगों को छुड़ा कर आशीष। என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் கண்ணீர் வடித்தேன், என் ஜெபத்தை கேட்டீர். तब आप कहेंगे प्रभु मैं आंसू बहाया, मेरी प्रार्थना सुनी। பிரச்சனையெல்லாம் சொன்னேன், என்னை விசாலத்திலே கொண்டு வைத்தீர். मेरी परेशानियों को बताया, आपने मुझे ऊंचे அதான் स्थान நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. वही मसीहाई ஏதோ जीवन மூடி மூடி அப்படியே வைக்கக்கூடாது. ऐसी बंद बंद करके रखना தேவ नहीं। சமுத்திர திறந்த மனதோடு நான் ஜெபம் பண்ணி நன்மைகளை பெறணும். प्रभु के सामने पूरे हृदय को खोल कर प्रभु को बता கர்த்தர் दे। தடைகளை மாற்றுவார். प्रभु रुकावटों को கர்த்தர் बदलता है। யுத்தத்துல நமக்காக முன்னேற்பார். प्रभु युद्ध में हमारे लिए पहला என் खड़ा है, தேவைகளை அவர் சந்திப்பார். मेरे जरूरतों को पूरा करता है। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு प्रभु ऐसे महिमा की आशीष को हमें எல்லாம் முழங்கத்தில் இருக்கிறோம். सब घुटने में आकर प्रार्थना करें। யோசித்து பாருங்க, சீமோன் ஆண்டவருடைய பாதத்தில் அழுத ஸ்திரியை பார்த்து என்னமோ நினைச்சிட்டார். सोच कर देखे सीमोन परमेश्वर के चरणों में रोने वाली उस स्त्री को सोचा दूसरा कुछ समझ लिया, அவ பாவியான ஸ்திரி. वो पापी है। இவருக்கு எப்படி தெரியாம இருக்குன்னு நினைச்சான். प्रभु को क्यों अभी तक मालूम नहीं ஆனா है? இயேசு ஒவ்வொரு இருதயங்களையும் அறிந்திருந்தார். तो प्रभु हर एक बातों को நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை பழக்கணியாத இயேசுவான टूटे हुए और टुकड़ा हुआ हर एक இன்றைக்கும் என்ன பார்க்கிறேன். आज भी मुझे दे। எந்த விஷயத்துல என் இருதயம் உடைந்து இருந்தாலும் சரி, हर विषय में मेरा हृदय टूटा है, என்ன விஷயம் இருந்தாலும் சரி, कोई भी विषय क्यों ना, இயேசப்பா அதை விடுதலை ஆக்கி என்னை சமாதானத்தில் நான் நிரப்பணும். यीशु से उसमें से छुड़ाकर मुझे என்னுடைய समाधान, ஜெபத்தை கேட்டு தடைகளை மாற்றுவார். मेरी प्रार्थना को सुनकर रुकावटों को बदल, சத்துருவின் கையிலிருந்து நீ விடுதலை ஆக்குவார். शत्रु के हाथों से मुझे छुड़ाए। எழுதப்பட்ட எல்லா காரியங்களையுமே எஸ்தர் ஆண்டுடைய காலத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். लिखे हुए हर एक बातों को एस्ट्रा के दिनों में बिना कुछ का எஸ்தர் ஆண்டுடைய காலத்துல எல்லா சட்டம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. एस्टर रानी के समय में सारी जो है कानून காரியம் மாறுதலாய் முடிந்தது. बदलावट होकर काम खत्म हुआ। எஸ்தருடைய கண்ணீர், एस्टर की रोना, மொர்தெகாயுடைய கண்ணீர், मुर्देखाई का जो आंसू, யூதருடைய கண்ணீர், यहूदियों के आंसू, எல்லா பொல்லாத கிரியைகளை அழித்து விட்டது. सारे बुरे क्रियाओं को वहां से नाश कर दिया। இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கூட அப்படிதான் செய்தார். प्रभु हमारे लिए ऐसे ले, எல்லாத்தையும் கர்த்தருடைய சம்பளம். सब प्रभु के हाथों में था। சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். कहता मुझे याद நான் कीजिए, சிலுவையில வெற்றி சிறந்தேன். मैं क्रूस पर विजयी था, எல்லாருடைய பாடுகளை வேதனைகளை சுமந்தேன். सब दुख तकलीफ वेदनाओं को सहे, என்ன எனக்காக அவர் செய்தார். मेरे लिए प्रभु ने, எனக்காக அவர் வெற்றி அடைந்தார். मेरे लिए वो विजयी था। எப்படி துன்பப்பட நம்ம உட்பட்டுச்சோம். पूरे हृदय से अपने आप को எல்லாரும் மூடிச்சோம். सब अपने आंखों को बंद அவருடைய कर, சூழ்நிலை எல்லாம் அறிந்திருக்கிறார். हमारी परिस्थितियों को प्रभु जानता எல்லா है, வேதனையும் அவருடைய பாதத்திலே ஊற்றி விடும். सारी तकलीफ उसके चरणों சூழ்நிலை में, கர்த்தர் மாற்றுவார். सारी स्थितियों को बदलेगा प्रभु। சட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். कानून को प्रभु बदलेगा, எதிரிகளை 7 வழியாய் ஓட வைப்பார். विरोधियों को 7 रास्तों से இயேசு भगाएगा। அப்படி செய்வார். यीशु अक्सर करेगा, அவரை நோக்கி பார். उसकी ओर देखें। எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு सब आंसू अपने घुटने में आकर आंसू बहाकर प्रभु के हाथ में